ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சூட்டில் இந்திய வீரர் வீரமரணம். வசந்த்கார் பகுதியில் தேடுதல் வேட்டை தீவிரம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர் சாத் அகமது வட்டாட்சியரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விசாரணை. பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் முடக்கம். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்கான பாதுகாப்பை திரும்பப் பெற்றது மத்திய அரசு. தடுப்புகள் அகற்றம், வெளியேறிய பாதுகாப்பு வீரர்கள். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலி. தமிழகம் மற்றும் கேரள எல்லையில் தீவிர வாகன சோதனை. துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பு. புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட திருச்சி எம்பி துரை வைகோ. இரவு நேரத்திலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுமாறு காவல்துறையினருக்கு கோரிக்கை. மத்திய சித்திரை திருவிழாவை ஒட்டி மின் விளக்குகளுக்கு தேவையான மின்சாரத்தை மாநகராட்சியே வழங்கும். மாநகராட்சி மேயர் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கோடை விடுமுறை. உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி அறிவிப்பு. அடுத்த மாதம் 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறும் நீட் தேர்வு நடைபெறும் நகரம் குறித்த அறிவிப்பு NTA இணையதளத்தில் வெளியீடு. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனிஸுக்கு தமிழ்நாடு அரசு ஓராண்டு தடை. ஒவ்வாமை உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் வர வாய்ப்பு இருப்பதாக கூறி நடவடிக்கை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா நாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைக்காவிட்டால் போர் நிறுத்த முயற்சியிலிருந்து அமெரிக்கா விலகிவிடும். துணை அதிபர் JD வான்ஸ் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பால் உருவாக்கப்பட்ட டார்ச் துறையிலிருந்து டெஸ்லா நிறுவனத்திற்கு எலான் மாஸ்க் விலகல். அரசு பணிகளுக்கு ஒதுக்கும் நேரத்தை குறைக்கப் போவதாக அறிவிப்பு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.